கள்ளக்குறிச்சி கனியாமூர் கலவர வழக்கு தொடர்பாக 615 பேர் ஆஜராக உத்தரவிட்டிருந்த நிலையில் தற்போது வரை 430 பேர் வந்துள்ளனர். முதற்கட்டமாக 20 பேர் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் அரவிந்தன் வழங்கிட நாம் கேட்கலாம். அரவிந்தன், வணக்கம். தற்பொழுது கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்டோர் நீதிமன்ற வளாகத்தில் நிறைஞ்சிருக்கக்கூடிய நிலையில நீதிமன்ற வளாகம் இருக்கக்கூடிய சூழல் என எவ்வளவு நீதிபதிகள் இவ்வளவு பேரையும் விசாரணை செய்கிறார்கள்? என்ன நிலவரம் இந்த வழக்கு முதல் கொண்டு? கடந்த 22ஆம் தேதி ஸ்ரீமிதி மாணவி இறந்தவருக்கு நியாயங்கோரி நடைபெற்ற போராட்டம் கலவரமாக மாறியது. இது சம்பந்தமாக சிறப்பு புலனாய்வு போலீசார் விசாரித்து வருகிறாங்க. சுமார் 615 பேருக்கு பெண்கள் 13 பேர் உட்பட சம்மன் வழங்கியிருந்தாங்க இன்று ஆஜராக சொல்லி. அதுல சுமார் தற்போது 430க்கும் மேற்பட்டவர் ஆஜராக. அதுல முதற்கட்டமா 20 பேராக நீதிபதி முன்பு ஆஜர்படுத்துறாங்க. அதுல 20 பேர் உள்ளே சென்ற போது 2 நீதிபதிகள் அமர்ந்து ஒவ்வொரு பெயரையும் அவரது தகப்பனார் பெயரையும் கேட்டவுடன் ஒவ்வொரு கையிலும் சம்மனும் அவர் கையில் ஒரு சீடியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு சம்பந்தமான அவர்கள் உள்ளே வந்ததற்கு, பேசியதற்கு, கலவரத்தில் ஈடுபட்டதற்கான ஆதாரங்கள் அவர் கையில கொடுக்கப்பட்டிருக்கு. இதை விசாரித்த நீதிபதி ஜூலை 19ஆம் தேதி வழக்கு விசாரணை ஒத்திருக்காரு. முதற்கட்டமா பாத்தீங்கன்னா ஒரு 430 பேர் ஆஜராக இருந்தாலும் போலீசார் ஒரு 200க்கும் மேற்பட்ட பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. சுமார் அப்படியே ஒரு 4 பிரிவுகளாக பிரித்து 20 பேராக நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டு இருக்கின்ற அந்த காட்சியை தான் நம்ம பார்த்திருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா இந்த ஜூலை 19 இந்த வழக்கு ஒத்தி வச்சாலும் இன்னும் பாத்தீங்கன்னா இன்னொரு 300 பேர் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில போலீசார் பாதுகாப்பில் ஈடுபட்டுறாங்க. ஒவ்வொரு குழுவாக ஆஜர்படுத்தி வருகின்றன. அந்த காட்சியெல்லாம் பார்த்து வரா. ஒரே நேரத்தில் வரலாற்றில் முதல் முறையாக 615 பேர் கலவர வழக்கில் ஈடுபட்டது இதுவே குறிப்பிடத்தக்கது. இதுல பார்த்தோம்னால் இந்த வழக்கு ஜூலை 19 ஒத்தி வைத்தாலும் இன்னும் வழக்கு இங்க நடைபெற்றுதான் விசாரணை நடைபெற்று வருகிறது. நீதிமன்ற வழக்கு முழுவதும் எங்கே பார்த்தாலும் இந்த கலவர வழக்கில் ஈடுபட்டவர்களே காண முடியும். அந்த காட்சி தான் பார்த்துட்டு இருக்கோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.